தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு கேட்ஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே தெரியுற இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் தெரியுற பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு தேவையான லைட் தான். நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைட் எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கோம். நாமளும் இது வரைக்கும் அந்த மாதிரி தான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். நமக்கு லைட்டிங் இருக்காது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டை வச்சு தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இனிமேல் லைட் எஃபெக்டோடு நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைட்டை நான் வாங்கியிருக்கேன். இதனோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபா, அதாவது 499 ரூபாய்க்கு இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்மளோட லைட் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்ன ட்ரைபேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை பற்றி பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புக்லெட், அதாவது நமக்கு ஒரு கைடு, யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இது சைனீஸ்லேயும் இருக்குது, அதே போல் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற யூசர் மேனுவல் தான் இது. இதை தனியாக வச்சுடுவோம். அடுத்தது உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைட் இருக்குது. லைட் கூட சில கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிட் அப்படின்றத பார்க்கலாம். இதில் நமக்கு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று லாங்காக வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் ஹோல்டர், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதையும் தனியாக வச்சுடுவோம். அடுத்தது சின்ன ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மவுண்ட் அந்த ஹோல்டரை ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நமக்கான லைட் இருக்குது. லைட்டோட குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இதில் வரக்கூடிய வயரும் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதில் யூஎஸ்பி போர்ட் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறதுக்காக போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி நம்ம சார்ஜர்லேயும் நம்ம இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பிசி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுலேயும் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம லேப்டாப்லேயும் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ், அதாவது நம்ம லைட்டை டார்க்கு இல்லைனா லைட்டாக வைக்கிறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 3 மோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துலாம். பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம சார்ஜ் போட்டுட்டு பவர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான லைட் வரும். ஸோ நம்ம அதை வச்சு வீடியோ மேக் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைட்டை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ட்ரைபேடில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வெளியே எடுத்துக்கலாம். இது பிளாஸ்டிக்கில் தான் முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஓரளவுக்கு நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதற்கு மேலே இவங்களோட இந்த ஹோல்டர் நம்ம ஓப்பன் பண்ணி இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம். இதற்கு மேலே தான் நம்ம லைட்டை லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது லைட் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஹோல்டருக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. இந்த ட்ரைபேடை பயன்படுத்தி நம்ம எந்த சைடு வேணாலும் இந்த லைட்டை மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இதில் டைட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பால் அதில் டைட் ஆகும். நம்ம இந்த ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ ரொம்பவே டார்க்காக தான் தெரியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹோல்டரை நம்ம எந்த பக்கம் வேணும்னாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன மொபைலை இதில் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம இந்த லைட்டுக்கு பவர் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜர் மூலயமா பவர் கேபிள் கொடுத்துருக்கேன். பவர் கேபிளை நம்ம போர்டில் இணைச்சாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போ லைட் கிட்ட வருவோம். லைட் இங்கே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பவர் பண்ணியாச்சு. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிரைட்டு இருக்குது அப்படின்றத. இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதில் சுவிட்ச் ஒன்று இருக்கும். ஸோ இந்த சுவிட்சை பயன்படுத்தி தான்
உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சுவிட்சை பயன்படுத்தி தான் நம்ம இதில் எல்லா எஃபெக்டையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரைட் ஆகும். அதிலே கீழே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டனுக்கு மேலே நமக்கு மைனஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நாம் லைட்டோட எஃபெக்டை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா குறைக்கிறேன். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். லைட்டோட எஃபெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு கண்ணுக்கு கூசுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூசலை. ஸோ அடுத்தது வந்து நம்ம மோடு வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ லைட்டோட எஃபெக்டை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லோயிஷாக தெரியுது, லைட்டாக ஆரஞ்சு கலந்த மாதிரி இருக்குது. அடுத்தது லைட்டாக வந்து நமக்கு பிரைட்டாக தெரிகிற மாதிரியான ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபுல்லாக வந்து பிரைட்டாக தெரிகிற மாதிரி 3 ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இதனோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டார்க் எட்ஜ் பிராண்டோட லைட்டை பயன்படுத்தி தான் நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோவோட பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.